Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nemathi Property Management. Contact 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் தலையங்கம் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை குறித்து பார்க்க போகிறோம். சம்பவம் அப்படின்னா இது வந்து ஒரு சர்க்காஸ்டிக்காக சொல்லுவாங்க இல்லையா, சம்பவம் பண்ணிட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பார்த்திங்கன்னா நேற்று திருச்சி சிறுகனூரில் ஒரு மாசான ஒரு கூட்டத்தை கூட்டி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகளை வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்படியாப்பட்ட அந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள், முக்கியமான சில நிகழ்வுகளை குறித்து தான் இந்த தலையங்கம் நிகழ்ச்சியில் நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். வெல்லும் ஜனநாயகம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய 2024ஆம் ஆண்டின் திருச்சி சிறுகனூரில் கூட்டப்பட்ட தீர்மானத்தினுடைய முழக்கம். எல்லா விதமான கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநாடு கூட்டினாங்கன்னா அந்த மாநாட்டினுடைய முழக்கம், தலைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த அடிப்படையில் இப்போது கூட சமீபத்தில் சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவினுடைய 2வது இளைஞரணி மாநில மாநாடு நடைபெற்றது. அந்த மாநில மாநாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த தலைப்பு அப்படிங்கிறது மாநில உரிமைகள் மீட்பு அப்படிங்கிறது தொடர்பாக இருந்துச்சு. இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநாட்டின் தலைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெல்லும் ஜனநாயகம் அப்படின்னு இருந்திருக்குது. எனவே இந்த வெல்லும் ஜனநாயகம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக தேசிய அளவில் பாஜகவை எதிர்த்தும், அதே போல சாதிய மதவாத பாசிச இயக்கங்களுக்கு எதிராகவும் இந்த முழக்கத்தை வந்து பொருத்தி பார்க்கலாம். எனவே மாநிலம் தழுவிய மட்டும்னு பேசாமல் ஒட்டுமொத்தமாக தேசம் தழுவிய அளவில் இது ஒரு உட்பொருள் பொதிந்த ஒரு வார்த்தையாக இருக்குது. ஒரு தேசம் தழுவிய அளவில் வந்து இந்த வெல்லும் ஜனநாயகம் அப்படிங்கிறதுக்கான பொருளை வந்து புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற இதில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அது உண்மையும் கூட. எனவே இப்படியாக வெல்லும் ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோடு இந்த மாநாடு வந்து துவங்கப்பட்டுச்சு. திருச்சி சிறுகனூர் நடைபெற்ற இந்த மாநாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களால் தான் இந்த மாநாட்டிற்கான தீர்மானங்கள் வந்து வாசிக்கப்பட்டுச்சு. இந்த மாநாட்டில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதே நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள், அதே போல் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் மற்றும் ஒரு பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள். இதில் சிறப்பு பேருரை ஆற்றியவர் தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின். சிறப்புரையாக மல்லிகார்ஜுன கார்கேவை அழைச்சிருந்தாங்க. ஆனால் மல்லிகார்ஜுன கார்கே நேற்று வந்து வரலை. மேலும் சீதாராம் யெச்சூரி சிபிஐஎம்னுடைய பொதுச் செயலாளர், மேலும் சிபிஐயினுடைய பொதுச் செயலாளர் டி ராஜா வந்திருந்தார். சிபிஐஎம்எல் விடுதலை அதனுடைய பொதுச் செயலாளர் திபங்கர் பட்டாச்சாரியா அழைச்சிருக்கிறாங்க. திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் திரு வீரமணி அவர்கள். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா KS அழகிரி, வைகோ, கே பாலகிருஷ்ணன், இரா முத்தரசன், காதர் மொய்தீன், ஜவஹர்லா, வேல்முருகன், கொங்கு ஈஸ்வரன், வசீகரன், ஆசை தம்பி இப்படின்னு நிறைய பேர் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் திமுக வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிங் மினிஸ்டர்ஸ் கே நேரு, ஆராசா, MRK பன்னீர்செல்வம், திருச்சி சிவா, SS சிவசங்கர், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திருநாவுக்கரசர், CV கணேசன் இப்படின்னு பல பேருடைய பட்டியல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நபர்கள் பட்டியலை உள்ளடக்கிதான் இருந்துச்சு இந்த வரவேற்பு இதழ் அப்படிங்கிறது. எனவே இதில் அவங்க நிறைவேற்ற தீர்மானங்களை கொடுத்து நம்ம பார்த்துடலாம். தீர்மானங்களுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணலாம். எப்படின்னா இதில் வந்து இந்த
சுடர் ஏந்தி இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்களா, அந்த மாதிரி சுடர் ஏந்தி வந்து ஒரு விஷயத்தை வந்து துவக்கி வச்சாங்க. அதன் பிறகு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது திமுகவும் விசிகாவும் எப்படிப்பட்ட உறவு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். என்னன்னா, அம்பேத்கரையும் பெரியாரையும் எப்படி பிரிக்க முடியாதோ, அம்பேத்கர் பெரியார் ரெண்டு பேருமே வந்து இந்த சமூகத்தின் விடுதலைக்காக போராடினாங்க, எப்படி அவங்கள பிரிக்கவே முடியாதோ அதே போல தான் திமுகவையும் விசிகாவையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு பேசியிருந்தார். எனவே இது வந்து இந்த ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு அளவில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் எதிர்க்கட்சிகளுடைய இந்தியா கூட்டணியில் எப்படி ஒரு இரண்டு கட்சிகள் இன்டாக்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக, இவங்க கண்டிப்பாக பிரிய மாட்டாங்கப்பா அப்படின்னு தள்ளி வைக்கலாம், இவங்களெல்லாம் கண்டிப்பாக பிரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல திமுகவும் விசிகாவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பிரம்மாண்டமான கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜியை வந்து விசிகாவுக்கும் கொடுத்துருக்கும், திமுகவுக்குமே கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, அவர் வந்து இவருக்கு சால்வை அணிவிக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் இவருக்கு. அப்போ ஒரு நிமிஷம் இப்படி வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாருக்கு நடுவில் கொண்டு போய் அவர் நிப்பாட்டி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு டாக்டர் திருமாவளவன் அவர்கள். அவர் உடனே கையசைக்கிறாரு, ரெண்டு பேருமே கையசைக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டத்தை காமிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம், அந்த டோட்டலாக அந்த எல்லா ஏரியாலையுமே வந்து மக்கள் குழுமி இருந்தாங்க. இந்த இடத்துலலாம் சேர் காலியாக இருந்துச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கான கூட்டம் அங்கே சுத்தமாகவே நம்ம கண்களுக்கு தென்படலை. நிற்பதற்கு இடம் இல்லை அப்படிங்கிறத வேணால் நமக்கு சொல்லியிருந்தாங்க, நிற்கவே எங்களுக்கு இடம் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. துவக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சேரெல்லாம் தலைமையில தூக்கி வச்சுக்காதீங்க, ஒழுங்காக உட்காருங்க அப்படின்னு கூட்டத்தை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருந்தார் மேடையில் இருந்தபடியே டாக்டர் திருமாவளவன் அவர்கள். இப்படியாக அந்த கூட்டம் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியாது. ஒரு வைப் இருந்துச்சு, டோட்டல் கூட்டத்திலையுமே ஒரு வைப் இருந்துச்சு. அதை வந்து அந்த கூட்டத்தின் முடிவு வரைக்கும் அந்த வைப்பை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் கூட. எனவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானங்கள், மிக முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த முக்கியமான தீர்மானங்கள் என்னென்ன, ஒட்டுமொத்தமாக விசிகா வேண்டிய இந்த தீர்மானம் அப்படிங்கிறது எதை நோக்கி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஜனநாயகம் காக்க உயிர் நீத்த ஈகருக்கு வீர வணக்கம். இது வந்து பொதுவாக ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது, ஒரு கட்சியினுடைய அது மாநாடு ஆரம்பிக்கும் போது சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதில் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா சாதி மத பாலின மேலாதிக்கத்தை எதிர்த்து ஜனநாயகத்தை காக்க போராடியவர்களுக்கு, உயிர் நீத்தவர்களுக்கு வீர வணக்கம்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது, நூற்றாண்டு காணும் ஆளுமைகளுக்கு வீர வணக்கம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராசர் ஆகியோர் கொள்கை வழியில் இந்த மண்ணில் சமத்துவத்தை நிலைநாட்ட வாழ்நாள் முழுவதும் பாடாற்றி இந்த ஆண்டில் நூற்றாண்டு காணும் பேராளுமைகள் முத்தமிழ் அறிஞர் கலைஞர், ஐயா எல் இளைய பெருமாள், அன்னை சத்தியவாணி முத்து ஆகியோருக்கு இம்மாநாடு வீர வணக்கங்கள் செலுத்துகிறது அப்படின்னு போட்டிருந்தார். அதாவது கருணாநிதி அவர்களுக்கும் இளைய பெருமாள் அவர்களுக்கும் சத்தியவாணி முத்து அவர்களுக்கும் வீர வணக்கம் அப்படிங்கிறது தான் இந்த மாநாட்டில் இரண்டாவது தீர்மானமாக இருக்கிறது. மூன்றாவதாக, பாலஸ்தீன மக்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் ஆதரவு நல்குக அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒட்டுமொத்த உலக அளவில் பாலஸ்தீன மக்களை குறிவைத்து எப்படியான ஒரு தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று, அவர்களைப் போலவே விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய, ஈழ விடுதலையை வந்து பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய பல நபர்கள் இன்னுமே ஈழத்தில் இருக்கிறாங்க, அதை நாங்கள் வந்து வலியுறுத்தி நாங்கள் அதை வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எனவே அவங்க ரெண்டு பேருக்கும் ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறதே சொல்கிறாங்க. அதற்கு இந்திய அரசு மற்றும் சுய நிர்ணய உரிமையை அங்கீகரித்த ஒரு அரசியல் தீர்வு தான் தேவை ஈழத்தமிழ் மக்களுக்கு. எனவே அது வந்து இந்திய அரசு தன்னாலான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளணும் அப்படின்னு இந்த மாநாடு வலியுறுத்துது அப்படிங்கிறதையும் அந்த தீர்மானத்தில் பேசியிருக்கிறாரு. நான்காவது, பெரும்பான்மைவாத அரசியலை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்த ராமர் கோயிலை வந்து திறந்தது, இந்துத்துவ அடிப்படையில் வந்து பாஜக நடத்தி வரக்கூடிய பலவிதமான சம்பவங்களை குறிப்பிட்டு இப்படியா இருக்கக்கூடாது, பெரும்பான்மை மதம் பண்ணக்கூடாது, பாஜக உள்ளிட்ட சங்க பரிவாரங்களின் வெறுப்பு அரசியலை இந்த மாநாடு கண்டிக்கிறது அப்படின்னு போட்டிருக்கிறாரு நாலாவது தீர்மானமாக. ஐந்தாவதாக, மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்டுக. உங்களுக்கே தெரியும் மணிப்பூரில் எப்படிப்பட்ட ஒரு வன்முறை வெறியாட்டங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தது அப்படின்னு. அதை வந்து அமைதிக்கு மீண்டும் வழிவகுக்கணும், ஒன்றிய அரசை இந்த மாநாடு வலியுறுத்துதுன்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. சென்னையை இந்தியாவின் இரண்டாவது தலைநகரமாக அறிவிக்கணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான, என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்க வச்சுது. ஏன்னா எப்பயுமே விசிகா சார்பில் ஒரு மாநாடு போடுறாங்க, தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அப்படின்னா
நிறைய தீர்மானங்கள் இருந்தாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் குறிப்பாக கவனிக்கும்படியாக இருக்கும். அப்படியான தீர்மானமாக இதை பார்க்கலாம். இந்தியாவின் தலைநகராக இப்போ இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் புதுடெல்லி. எனவே அடிக்கடி அங்கே நிலநடுக்கம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, காற்று மாசு ஏற்படுது, சுகாதாரம் இல்லாத ஒரு வாழக்கூடிய தகுதி இல்லாத நகரமாக மாறிக்கிட்டு வருது. அதனால் இந்தியாவினுடைய 2ஆம் தலைநகராக சென்னையை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சென்னையிலையும் உச்சநீதிமன்றத்தின் ஒரு கிளை இருக்கணும், நாடாளுமன்ற கட்டடம் ஒன்றையும் இங்கே அமைக்கணும் அப்படின்னும் கேட்டிருக்கிறாங்க இந்த மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 7வதாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திடுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 2021ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை பாஜக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படணும், ஆனால் அதுக்கு அச்சப்பட்டு தான் இந்த பாப்புலேஷன் கணக்கெடுப்பை வந்து பாஜக நிறுத்தியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எனவே அப்படியாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருடைய இடஒதுக்கீட்டின் அளவு அப்படிங்கிறது உயர்த்தப்படணும் அப்படின்னு இந்த மாநாடு ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இந்த அதிபர் ஆட்சியை கொண்டு வரணும்னு பாஜக துடிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக தடுத்து நிறுத்தணும். ராம்நாத் கோவிந்த் குழுவை கலைச்சிட்டு இந்த ராம்நாத் கோவிந்தை வந்து இந்த குழு தலைவராக போட்டாங்க. எதுக்குன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக. அந்த குழுவை கலைங்க முதல்ல நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாநாட்டில் இந்த தீர்மானம். அடுத்ததாக தேர்தல் ஆணையர் நியமன சட்டத்தை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா தலைமை தேர்தல் ஆணையரை வந்து இந்திய பிரதமர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ஆகிய 3 குழு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் அந்த தீர்ப்பை மாற்றும் விதமாக பிரதமர், அவரால் நியமிக்கப்படும் அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோரை கொண்ட குழு தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னும், அந்த குழுவில் 3ல் 2 பேர் கருத்து பெரும்பான்மையை எடுத்துக்கிட்டு அதன் அடிப்படையில் நியமிக்கப்படுவார்னு ஒன்றிய அரசு இப்போ சட்டம் நிறைவேற்றிருக்கிறாங்க. இந்த சட்டத்தை திரும்ப பெறணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒப்புகை சீட்டுகளின் அடிப்படையில் தேர்தல் நடத்திடுக. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கட்சிகள் வந்து இதை வலியுறுத்தி பேசுகிறாங்க. ஆனால் காங்கிரஸ் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. காங்கிரஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இவிஎம் மிஷினை வந்து குறையே சொல்லாத ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி தெரிஞ்சு. இவர் என்ன சொல்கிறாருன்னா இவிஎம் மிஷினை வந்து முற்றும் முழுதுமாக நீங்கள் வந்து தூக்கி எறியுங்கிறாரு. அதாவது இந்த இவிஎம் மூலமாக நடத்தப்படக்கூடிய தேர்தல் எல்லாமே மக்களுக்கு வந்து அவர் அவநம்பிக்கையை உருவாக்குது அப்படிங்கிற ரீதியில் சொல்லிட்டு பழையபடி ஒப்புகை சீட்டை பெற்று அதை சரிபார்த்து ஒரு பெட்டியில் போடணும், இதுதான் வந்து சரியாகவும் இருக்கும் அப்படின்னு இந்திய ஒன்றிய அரசையும் இந்திய தேர்தல் ஆணையத்தையும் நான் வலியுறுத்துறேன் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அடுத்த கட்டமாக இது வெகு காலமாக பல கட்சிகள் வைத்து வரக்கூடிய ஒரு கோரிக்கை, விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை கொண்டு வரணும். ஒரு தொகுதியில் பதிவாகக்கூடிய வாக்குகள் அடிப்படையில் அதிகமாக யார் வாங்கியிருக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஒரு வாக்கு கம்மியாகனா கூட அவங்க தோத்துடுறாங்க இல்லையா? எனவே அந்த 2ஆவதாக இப்போ ஒருத்தர் 14,000 ஓட்டு வாங்கினார், இன்னொருத்தர் வந்து 13,999 ஓட்டு வாங்கினாலும் அது ஃபுல்லாகவே வேஸ்ட்டு தான் இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டம் அடிப்படையில். எனவே அப்படியான வாக்குகளை வந்து நம்ம வீணடிக்காமல் அந்த வாக்குகளுக்கு மதிப்பளிக்காமல் இருக்கக்கூடாது, எல்லா வாக்குகளும் சமம் அப்படிங்கிற அடிப்படையில் 1974ஆம் ஆண்டு ஜெயபிரகாஷ் நாராயண் அவரால் நியமிக்கப்பட்ட நீதியரசர் VM தர்குண்டே தலைமையில் அமைக்கப்பட்ட குழு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனை வந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க, பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. எனவே அதை வந்து நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 12வது தீர்மானமாக வந்து பார்த்திங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பில் தென் மாநிலங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் எண்ணிக்கை 40ஆக இருக்கிறது. இப்போ தொகுதி மறுசீரமைப்பு பண்ணாங்க அப்படின்னா அதில் அதிகரிக்குதா கம்மியாகுதா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. எனவே இந்த விவகாரத்தில் பல தென் மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஜக இன்னும் உள்ள நுழைய முடியாமல் இருக்கிறதன் காரணமாக அவங்களோட எண்ணிக்கையை குறைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக சில வேலைகளை வந்து பண்ண பார்க்குறாங்க. எனவே அப்படி இல்லாமல் இந்த மறுசீரமைப்பு நடத்தினாலுமே கூட தென் மாநிலங்கள் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாரு. 13 காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து, தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும். இது ரொம்ப ஒரு முக்கியமான கோரிக்கைங்க. அதாவது ஒரு நடுவண் அரசை கேட்கல, தமிழக அரசு வந்து ஒரு சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணுங்க,
அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பாஜக அல்லாத மாநில அரசுகளும் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு வந்து அவர் வலியுறுத்துறாரு. நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதியை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். என்னன்னா நீதியரசர்கள் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த உயர் சாதியை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அதனால் நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதியை பின்பற்றணும், செயல்படுத்தணும் அப்படின்னு வலியுறுத்துறாரு. 15வது பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகளை மாநில அரசுகளை நியமிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. உச்சநீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றத்துக்குமான நீதிபதிகளை உச்சநீதிமன்ற கொலிஜியம் தான் பரிந்துரை பண்ணுறாங்க. அதில் எவரை ஒன்றிய அரசு ஏற்குதோ அவரை குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாரு. இதான் இயல்பாக இருக்கிற ஒரு நடைமுறை. அவங்க வந்து மாநிலத்துக்கு வந்து அமைக்கும் போது மாநில அரசுக்கிட்ட ஒரு டிஸ்கஷன் நடத்தணும். ஆனால் பெரும்பாலும் நடத்துறது கிடையாது. இதனால் அவங்க வந்து ஒரு ஒன்றிய அரசினுடைய சில விஷயங்களை வந்து மேம்போக்காக எடுத்துக்கிட்டு அதை அப்படியே செயல்படுத்திடுறாங்க அல்லது செஞ்சிடுறாங்க, தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. தமிழ்நாட்டுக்கோ அல்லது மற்ற மாநிலங்களுக்கோ அவங்களுடைய உரிமையை பாதுகாக்கும் வகையில் சில விஷயங்கள் நடக்கிறது கிடையாது. அதனால் மாநில அரசே நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு. 16வதாக வழக்காடு மொழியாக தமிழை அறிவித்திடுக அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார். இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம் உட்பட பல இந்திய மாநிலங்கள் ஏற்கனவே தங்களது மாநில மொழிகளை தங்கள் உயர்நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்திய குடியரசில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மாநிலம் ஒன்று தனது எல்லைக்குள் இருக்கும் உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தனது மாநில மொழி இருக்க வேண்டும் என சட்டம் இயற்றினால் அதற்கு ஒப்புதலோ மறுப்போ தெரிவிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கிறது. அந்த கோரிக்கை நிராகரிப்பதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு எந்த ஒரு அதிகாரத்தையும் நம்ம சட்டம் வழங்கவில்லை. எனவே 1965ஆம் ஆண்டு அமைச்சரவை குழுவின் முடிவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழை அறிவிக்க வேண்டும் என்று இந்த மாநாடு கோரிக்கை விடுக்கிறதுன்னு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கிறாரு விசிக்கு. அடுத்து 17 வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையே திரும்ப பெறுங்க, இந்த ஒரே நாடு ஒரே வரி இந்த கதெல்லாம் வேணாம், திரும்ப பெறுங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அடுத்ததாக 18வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்னு சொல்லலாம், ஆளுநர் பதவியை ஒழித்திடுவோம். இதே தீர்மானத்தை திமுகவும் நிறைவேற்றியிருந்தாங்க. அந்த தீர்மானத்தை உதயநிதி வாசிச்சிருந்தார். ஆளுநர் பதவியை ஒழிக்கணும், அது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டுச்சு, மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையில் ஆளுநர் என்ற பதவி வந்து தேவையே கிடையாது, அதை ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தாங்க அப்படின்னா ஆளுநர் பதவி ஒழிக்கப்படும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கணும் அப்படின்னு இந்தியா கூட்டணியும் வலியுறுத்துறாரு. அவர் வெறும் பொதுவாக சொல்லாமல் இந்தியா கூட்டணிக்கும் அதை வலியுறுத்துறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அடுத்ததாக 19வதாக வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநரை பல்கலைக்கழக வேந்தராக நியமிப்பதையே கைவிடுக அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக தமிழ்நாட்டு அரசுக்கும் அதுலேயும் RN ரவிக்கும் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதில் 20வது 16வது நிதிக்குழுவில் நிதி பகிர்வு நீதியை நிலைநாட்டுக. அதாவது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநிலங்களுக்கு நிதியை பகிர்வு செய்து கொடுக்கறதுல 42% பண்ணணும் அப்படின்னு பரிந்துரை பண்ணாங்கங்க. ஆனால் அதை வந்து அப்படி பண்ணாமல் அதை கம்மியாகவே கொடுக்கணும்னு மோடி தான் சொன்னார்னு இப்போ கூட ரீசெண்டாக அந்த ஃபினான்ஸ் கமிஷனில் இருக்கிற ஒருத்தர் வந்து வெளிப்படையாக பேசியிருந்தார். இதை நம்மளுடைய பேட்டியிலே கூட வந்து பார்த்திங்கன்னா நாச்சென்னை MP கலாநிதி வீராசாமி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார், அவர் சொல்லியிருப்பார் அந்த கருத்தை. எனவே இந்த மாதிரி மாநிலத்துக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதி பகிர்வை வந்து ஒழுங்காக ஒன்றிய அரசு கொடுக்கணும், அதில் வந்து நீதி நிலைநாட்டணும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. 21வது மாநில அதிகாரங்களை அதிகரிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆனால் இது ரொம்ப வருஷமாக ஆளுங்கட்சி பேசிக்கிட்டே இருக்காங்க. எப்போ தான் பேசுகிறாங்கன்னு எப்போ தான் பண்ணுவாங்கன்னு தெரியல. என்னென்னா இந்த பொதுப்பட்டியல் தொடர்பாக ஒன்றிய அரசு சட்டம் இயற்றுவதற்கு முன்னாடி மாநில அரசை கலந்து ஆலோசனை பண்ணணும் அப்படிங்கிறத போட்டிருக்கிறாரு. சில திருத்தங்களை மேற்கொள்ளணும்னு போட்டிருக்கிறாரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கல்வியை வந்து மாநில பட்டியலில் கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து போட்டிருக்கிறாரு. வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றின் மீதான அதிகாரம் வந்து மாநிலத்துக்கும் வேண்டும், அதையும் பகிர்ந்து கொடுக்கணும். சட்ட மேலவையை உருவாக்கவும் கலைக்கவும் மாநிலத்துக்கு அதிகாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. 22 சட்டம் ஒழுங்கு நிர்வாகத்தில் ஒன்றிய அரசு தலையிடுவதை நிறுத்தணும். சட்டம் ஒழுங்கு வந்து மாநிலத்தினுடைய வேலை, அதை நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அடுத்து தனியார் துறையில் இடஒதுக்கீடு வழங்க சட்டம் ஏற்றிடுக. ஒன்றிய அரசை இந்த மாநாடு வலியுறுத்துது. ஒன்றிய அரசுக்கிட்ட கேட்குறாரு, தனியாரமையும் தாராளமயம் அதிகரிச்சுக்கிற நிலையில் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களை வேலைவாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு,
எனவே தனியார் நிறுவனங்களில் எஸ்சி எஸ்டி ஓபிசி வகுப்பினர் வேலை பெறுறது ரொம்ப சவாலாக இருக்குது. எனவே அந்த இடங்கள்லையும் ஓபிசி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு விசிகேவின் திருமாவளவன் அவர்கள். அதே போல் வேலைவாய்ப்பில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை. இப்போ தமிழ்நாட்டில் வேலை இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டு வேலை தமிழர்களுக்கே அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பிக்கணும் அப்படின்னு இந்த மாநாடு கேட்டுக்கிறதுங்கிறது சொல்லியிருக்கிறாரு. அமைச்சரவையிலும் மேலவையிலும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்கணும் நடுவண் அரசுகிட்ட கேட்குறாரு. இப்போ பிரதமராக இருக்கிறாரு இல்லையா, 29 கேபினட் மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அப்புறம் இணையமைச்சர் 3 பேர், 44 இணையமைச்சர்கள், அப்புறம் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 76 மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்கப்பா. சரிங்களா, அதில் வந்து நான் கேபினெட்னு சொன்னது 29 பேர். அந்த 29 பேரில் ஒரே ஒருத்தர் தான் எஸ்சி வகுப்பை சேர்ந்தவர். மிச்சம் 28 பேரில் யாருமே எஸ்சி கிடையாது. ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5 பேர் நீங்கள் கொடுத்துருக்கணும், ஆனால் கொடுக்கல. எனவே அமைச்சரவையில் மேலவையில் எஸ்சி எஸ்டிகளுக்கான இடஒதுக்கீடு ஒழுங்காக கொடுங்கன்னு கேட்குறாரு. ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் இயற்றுகன்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், சாதி அடிப்படையில் ஆணவ கொலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம் இப்படின்னு பல மாநிலங்களில் வந்து ஆணவ கொலை நடந்த தான் இருக்குது. அதனால் அதை தடுக்கிறது தனி சட்டம் இயற்றணும். உச்சநீதிமன்றம் வழங்குகிற வழிகாட்டுதல் தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தணும்னு இந்த மாநாடு வந்து வேண்டுகிறதுன்னு கேட்டிருக்கிறார். தமிழக அரசுக்கும் வந்து அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்து தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்துக்கு கூடுதல் நிதி ஒதுக்கணும். அதாவது இந்த 100 நாள் வேலை திட்டம், அதுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. கல்விக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கணும் அப்படின்னு வந்து பேசியிருக்கிறாங்க. ஏன்னா அது வந்து கம்மியாகிட்டே போகுது. ஏன்னா 64ஆம் ஆண்டு கொத்தாரி கமிஷன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபியில் 6% ஒதுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பாஜக ஆட்சிக்கு அமைந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் கல்விக்கான பட்ஜெட் கம்மியாகிட்டே வருது. 2014 அது 2.8, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2.4 குறைஞ்சிருச்சு. 17-18 வந்து பார்த்திங்கன்னா 2.7 தான் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. எனவே இதை வந்து 6ஆக இருக்கிறதுக்கு ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அப்புறம் நீட் தேர்வு ரத்து செய்யணும், கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் கொண்டு வரணும், பழங்குடியினருக்கு சாதி சான்றிதழ் வழங்கணும், பழங்குடியினரை கொத்தடிமையில் ஈடுபடுத்துவதை தடுத்திடுக அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வகுப்புவாத வன்முறை தடுப்பு சட்டத்தை வந்து புதுசாக ஒன்று போடணுங்கிறார். அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் கம்யூனல் அண்ட் டார்கெட்டட் வயலன்ஸ் அப்படிங்கிற ஒரு மசோதா ஏற்கனவே உருவாக்கியிருந்தாங்க. அன்றைக்கி காங்கிரஸ் வந்து அதை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முயற்சி பண்ணும்போது பாஜகவும் அதனுடைய ஆதரவு கட்சிகளும் எதிர்த்துட்டாங்க, அதிமுகவும் எதிர்த்தாங்க அதை. ஆனால் அந்த மசோதா சட்ட வடிவம் பெற முடியாமல் போயிடுச்சு. எனவே அதை வந்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியாக 33வது வந்து பார்த்திங்கன்னா வெல்லும் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அதோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா சர்வாதிகார பாஜக அரசை தூக்கி எறிவோம், ஜனநாயக அரசை நிறுவுவோம் என சபதம் ஏற்க அனைத்து ஜனநாயக சக்திகளையும் அறைகூவி அழைக்கிறோம்னு முடிகிறது விசிகாவினுடைய மாநாட்டு தீர்மானங்கள். எனவே இந்த மாநாட்டினுடைய தீர்மானங்கள் வழியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராக இருக்கிறாங்க. திமுகவோட இந்த கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா விசிகாவை தான் ஃபஸ்ட்டு சொல்ல முடியும். அந்தளவுக்கு ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. எத்தனை சீட்டுகள் கொடுக்க போகிறாங்க, எப்படி பேரம் நடக்க போகுது, அதையெல்லாம் தாண்டி இந்த கட்சி இந்த கூட்டணியில் உறுதியாக இருக்குது அப்படின்னு 100% அடித்து சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு கட்சியாக விசிகா இன்றைக்கி இருக்குது. திமுகவும் அதுக்கு வந்து ரொம்ப துணையாக நிற்கிறாங்க. நேற்று கூடிய அந்த கூட்டம் அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம். உண்மையிலேயே சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, திரண்ட கூட்டம் மிரண்ட மக்கள் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி பயங்கரமான ஒரு கூட்டம் இருந்துச்சாங்க. அந்த கூட்டத்தை ரொம்ப அழகாக கட்டுப்படுத்தி அருமையான வேலைப்பாடுகள் செஞ்சு பிரம்மாண்டமான மேடை அலங்காரம், சாதாரணமான மேடை அலங்காரம், சூப்பரான ஒரு மேடை அலங்காரம் ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருந்தார். அவரே வந்து பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நபர்கள்ட்ட கொடுத்து அவங்க தான் அப்படியே பார்த்துக்கிற மாதிரி இருப்பாங்க. இதில் இவரே வந்து நடக்கிறது போகிறது வர்றது எல்லா வேலையுமே இவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். இவரே ஒரு நிமிஷம் இருப்பா, நான் மேடையில் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன்பான்னு செந்தில்வேல்கிட்ட சொல்கிறாரு. அப்புறம் அவர் போய் அங்கே பேசுகிறாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணார். ரொம்பவே அருமையான ஒரு கூட்டமாக இருந்துச்சு. விசிகா தொண்டர்களுக்கு வந்து ஒரு புத்தெழுச்சியை வந்து ஒரு புத்துணர்ச்சியை வந்து கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். விடுதலை சிறுத்தைகளுடைய அடுத்த கட்ட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றும் ஒரு தலையங்கம் செய்தியில் மற்றும் சில சிறப்பு தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.